தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள விவிடி சிக்னல் அருகே அனுமதி கேட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தமிழக வெற்றி கழகத்தினர் மனு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அடுத்த மாதம் அக்டோபர் 11ஆம் தேதி தூத்துக்குடிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டு தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர் பிரைட்டர் JKR முருகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டேவிட் செல்வின், STR சாமுவேல் ஆகியோர் விவிடி சிக்னலில் மட்டும் அனுமதி கேட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜானிடம் மனு அளித்தனர். மனுவை வாங்கி கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் SP ஆல்பர்ட் ஜான் ஆய்வு செய்த பின்பு அனுமதி தரப்படும் என கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து முன்னாள் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் டேவிட் செல்வின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது காவல்துறையினர் கொடுக்கும் விதிமுறைகளை பின்பற்றி நடந்து கொள்வோம். அதுக்கப்புறமா காவல்துறையும் நேரடியாக நாங்கள் போய் பார்த்துக்கிட்டு ஆய்வு பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த கட்டங்களில் காவல்துறையோட கலந்து பேசிக்கிட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே யாருக்குமே இடையூறு இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல இடத்த தேர்ந்தெடுத்து, ஏன்னா தலைவர் வரும்போது நம்ம திருச்சியில் பார்த்துருப்பீங்க, மக்களுடைய கூட்டம் தன்னெழுச்சியாகவே, யாருக்கும் வாகனங்களோ எதோ கொடுக்குறதெல்லாம் கிடையாது, பைக்கில் பஸ்ஸில் நடந்து வரக்கூடியவங்க தான். அதனால பெரிய அளவில் கூட்டங்கள் வரும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் சரி, அவர் நின்னா பொதுக்கூட்டம் நடந்தா பேரணிங்கிற அளவுக்கு தலைவர் போற இடத்துலலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய எழுச்சி 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச போது எவ்வளோ பெரிய எழுச்சி மக்கள்கிட்ட ஏற்பட்டுச்சோ, 77 தேர்தலில் எப்படி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுச்சோ, அதுபோல் இன்னைக்கு தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு அவருடைய உச்சத்துல இருந்து இன்னைக்கு மக்களுக்கு ஒரு நேர்மையான ஆட்சி கொடுக்கணும். அதை தவிர வேற எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது தலைவர்கிட்ட. இன்னைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு இதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழக மக்கள் பயன்படுத்தி விடணும். இது போல ஒரு எழுச்சி எப்பவுமே மக்கள் தலைவர்கள் அடிக்கடி உருவாகிட்டு இருக்க மாட்டாங்க, எப்போதான் உருவாகி வருவாங்க. குறிஞ்சி மலர் பூக்கிறது போல வருவாங்க. எம்ஜிஆர் வந்தாரு, புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்க, இன்னைக்கு தலைவர் தளபதி இருக்காங்க. எல்லா ஊர்கள்லையும், எல்லா கிளைகள்லையும், எல்லா குக்கிராமங்கள்லையும் தளபதிக்காக பணியாற்றக்கூடிய அளவுக்கு தொண்டர்கள், ரசிகர்கள், அதையும் தாண்டி ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.